अखण्डमण्डलाकारं व्याप्तं येन शराक्षरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ति भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये நமः. பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மாவலி ஞானேஸ்வரர் மகாராஜின் அருளால் சந்த் முக்தாபாய் எழுதிய காட்டேஜி அபங், இதை 9 அபங்கத்தை முடித்து இன்று 10வது அபங்கத்தை நாம் காணவிருக்கின்றோம். அபங்கத்தின் சாரத்தை முதலில் பார்த்துவிட்டு பின்பு அதை நாம் விரிவாக பார்க்கலாம். மலை குகைகளில் ஏன் தஞ்சம் புக வேண்டும்? உங்கள் கோபம் உங்களை துரத்துவதால் மட்டுமே நீங்கள் அங்கு செல்கிறீர்கள். ஒரு துறவி இப்படி இருக்கக்கூடாது, இல்லையெனில் அவர் உன்னத ஆன்மீக உண்மைக்கே எதிரியாகி விடுவார். நீங்கள் மலையின் மேல் வீடு கட்டியிருக்கலாம், ஆனால் உலகியல் ஆசைகள் இன்னும் உங்கள் மனதின் கதவுகளில் அலைந்து கொண்டிருக்கின்றனவே. உங்கள் இதயத்தில் சுயநலமற்ற நிலை இல்லை என்றால் யோகத்தையோ மத கடமையையோ பின்பற்றுவதில் என்ன பயன்? உங்கள் இதயத்தை கங்கை நதியை போல் தூய்மையாக்குங்கள். ஞானேஸ்வரா, தயவு செய்து கதவை திறவுங்கள். இதுதான் ஒட்டுமொத்த இந்த அபங்கத்தினுடைய சாரம். இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்த சொல்லிடுறேன். காட்டேஜி அபங்கம் என்பது எந்த சிச்சுவேஷன்ல, எந்த கண்ணோட்டத்துல எழுதப்பட்டது, அந்த என்ன இன்டென்ஷன்ல எழுதப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தர் யாராவது உங்களை திட்டுறாங்க அப்படின்னா, நீங்க செய்யாத தவறுக்கு திட்டி இருந்தா கூட உங்களுக்கு ஒருவேளை அவங்க மேல கோபம் வந்துருச்சுன்னாலோ, உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னாலோ, நீங்க அழுதுகிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தாலோ, அந்த நேரத்துல இந்த காட்டேஜி அபங்கன் வாயிலாக உங்களுக்கு அந்த நேரத்துக்கான ரிலீஃபை மட்டும் தரல, ஒட்டுமொத்த ஞானத்தையும் கொடுத்து உங்களை ஒரு ஞானியாகவே மாற்றவல்ல ஒரு 12 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த அபங்கம் தான் காட்டேஜி அபங்கம். சரியா? அதை தன் அண்ணனின் வழியாக ஒரு லீலையாக செய்து நமக்காக எழுதப்பட்டது. ஸோ எப்பப்பெல்லாம் யாருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்போ நீங்க யூஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம பிரம்மஞானியாகவே மாறிவிடலாம். ஏன்னா எப்பயுமே நம்ம நார்மலா இருக்கும்போது ஒரு விஷயத்தை கேட்கறத விட நம்ம அப்செட்ல இருக்கும்போது ஒரு ரிலீஃப்காக ஏங்கி கொண்டிருக்கும் போது ஒரு ப்ராப்பர் ரிலீஃப் கிடைச்சது அப்படின்னா அதனுடைய வேகம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில இந்த அபங்கம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, இந்த பர்டிகுலர் அபங்கத்துல நான் படிக்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு அபங்கமுமே நமக்கு நம்ம ஞானேஸ்வர் மகாராஜ் பயங்கரமா சுத்தியில் அடிக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதை விட ஸ்ட்ராங்காகவே முக்தாபாய் நம்ம எல்லாம் வெளுத்து வாங்குற மாதிரி அடிக்கிற மாதிரியே நமக்கு நிறைய விஷயங்களை போதிச்சிருக்கா. இந்த ஸ்லோகமும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் தான். அதாவது ஸ்ட்ரெயிட்டவே நம்ம எந்த அளவிற்கு திட்டி இருக்கிறாள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவளின் அன்பு அங்கே எந்த அளவுக்கு மெழுகுகிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்க சும்மா சும்மா வந்து ஞானம் பயிற்சி பண்றேன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது எதுக்காக அப்படின்னு கேட்கிறார். இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி ப்ராக்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட், எதுக்காக நீங்க வந்து தேவையில்லாம இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும் என்று ஸ்ட்ரெயிட்டவே காட்டமாக கேட்கிற ஒரு விஷயம்தான் இந்த முழு அபங்கத்திலையும் வெளிப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாமளும் 10-20 வருஷமா வந்து நானும் வந்து ஆன்மீகம் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். பட் பிரயோஜனம் இல்லாம படிக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை நேரடியாகவே சாடுகின்ற ஒரு அபங்கமாக இருக்கின்றது அப்படின்னு பாக்குறேன். சரி, முதல்ல என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கலாம். கிரி கௌஹர் கஷாஷாட்டி ராகே புரவிலா பாட்டி. அதுக்கு என்ன அர்த்தம்? Why seek refuge in mountain caves if it is only because you are being chased by your own anger? மலை குகைகளிலே ஏன் தஞ்சம் புக வேண்டும்? உங்கள் கோபம் உங்களை துரத்துவதால் மட்டுமே நீங்கள் அங்கு செல்கிறீர்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஆக்சுவலா மராட்டியில நேரடியா பாத்தீங்கன்னா மலை குகைக்கு ஏண்டா போற அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரியில வருது. நெக்ஸ்ட் ராகே புறவிலி பாட்டி, கோபம் பின்னாடி தானே வரும். எங்க போனாலும் கோபம் வரத்தானே போகுது. கோபத்தை நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ வந்து அதை விட்டுட்டு நான் எங்கேயாவது ஓடி போறேன்னு எங்க போற நீ அப்படின்னு கேட்கிறா டைரக்டா. சரியா? சோ அதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நீங்க எங்க போனாலும் உங்க கோபம்
பின்னாடியே வருதில்ல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் கோபம் உங்களை துரத்துவதால் மட்டுமே நீங்கள் மலை குகைகளில் தஞ்சம் புகுகிறீர்கள் அப்படிங்கிறத விட நீங்க கொஞ்சம் அதை ப்ராப்பரா புரிஞ்சுக்கோங்க. மலை குகைகளில் தஞ்சம் புகுவதால் பிரயோஜனம் இல்லை. அவ கேக்குறது ஏன் புக வேண்டும் அப்படின்னு கேட்கல. ஏண்டா மனசுல நீ கோபத்தை வச்சுக்கிட்டு நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே கோபம் வரத்தானே போகுது. மலை குகைகள்ல போய் வரைஞ்சுக்கிட்டேன்னா கோபம் காணாம போயிடுவான். என்னமோ வெளியில கோபம் இருக்கிற மாதிரி, வெளியில வந்து துக்கம் இருக்கிற மாதிரி, துக்கத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் தப்பிச்சிடுற மாதிரி என்னத்தை நீ யோசிச்சுட்டு இருக்க. ஸோ இதுதான் அவளுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் அந்த டிரான்ஸ்லேஷன் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. அப்போ அவளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கோபம் என்பது, துக்கம் என்பது, கஷ்டம் என்பது உன் மனதிலே இருக்கின்றது. அது எங்கே போனாலும் அது உன் கூட தான் இருக்கும். ஏன்னா துக்கம் வெளியில இருக்கு, கோபம் வெளியில இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஈஸியா உன்னை மீட் எடுத்துடலாம். ஆனா வெளியில எதுவுமே இல்லையே, நீதான உலகமாவே இருக்க. வெளியில என்ன இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமான்னு முடிவு பண்றதே நீதானே. அப்ப எல்லா நேரங்களும் உன் சுகதுக்கத்திற்கு அடிப்படை யானி வேற நீதான் என்பதெல்லாம் நமக்கு வெரி பிகினிங் கிளாஸஸ்லயே நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் தானே. சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது உன் மனமா அப்படின்னு நம்ம பேசி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நிரூபிச்ச ஒரு விஷயம் தான். மனதுல சுத்தம் இல்ல, மனசு கரெக்ட் ஆயிட்டு, மனசுல விருப்பு வெறுப்பு இருக்கு, மனசுல ஈகோ இருக்கு. ஸோ இந்த அகங்காரமும் விருப்பும் வெறுப்பும் சுத்தமற்ற மனமும் சேர்ந்துதான் உன்னை இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்காம இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு என்னத்த நீ வந்து போக போறேன்னு எனக்கு தெரியல. இங்க பர்டிகுலரா என்ன கேட்கிறா, பெரிய பெரிய மலை குகைகள்ல போயிட்டு நான் தவம் பண்ண போறேன். பண்ணு வேணாங்கல. பட் வாட் இஸ் தி யூஸ் இஃப் யூ டோன்ட் ரிலீவ் திஸ் இம்பியூர் மைண்ட். அதாவது உன் அழுக்கான மனசை நீ கூடவே வச்சுக்கிட்டு நீ எங்க போயிட்டு எங்க தவம் பண்ணாலும் ஏதாவது ஆக போகுதா? ஃபர்ஸ்ட் ஹார்ட்டே பியூரிஃபைடா இல்லை, உன் மனசே பியூரிஃபைடா இல்லை, உச்சக்கட்ட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை வச்சுக்கிட்டு நீ எங்க போனா என்ன, அது அங்கேயும் வரத்தானே செய்யும். ஸோ இதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஸோ மெயினா அதுதான் சொல்ல வர. ஸோ இப்போ எந்த சிச்சுவேஷன்ல சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டேன். யாரோ திட்டாங்கன்றதுக்காக நீ எழுதிட்டு இருக்க. அப்போ நீ இந்த ஊருக்குள்ள வாழ்றதுனாலதான் எவனும் என்ன திட்டுறான். நான் பாட்டி எங்கேயாவது மகை கோயில்களில் போய் வஞ்சிட்டேன்னா எவனே என்ன திட்ட மாட்டான்ல. அப்ப நான் வந்து நிம்மதியா வாழ்ந்துடுவேன்ல. இஸ் இட் பாசிபிள்ங்க? அந்த மாதிரி அந்த மாதிரி சான்சஸ் இருக்கா? கொஞ்சம் யோசிங்களேன். ஊருக்குள்ள நீ வாழ்ந்ததுனாலதான் அவன் திட்டானா? நீ தப்பே பண்ணலைனாலும் திட்டுவான், தப்பு பண்ணியிருந்தாலும் திட்டுவான். இல்ல உன் கர்மால வந்து திட்டக்கூடாதுன்னு இருந்திருந்தா நீ 1000 தான் தப்பு பண்ணாலும் திட்டாமலும் இருப்பான். தட் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ யாரும் என்ன எதுவும் பண்ணிடக்கூடாது, அதனால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் எங்கேயாவது மலை குகைகள்ல போய் ஒரிஞ்சுக்கிட்டு நான் தனிமையில வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டேன்னா, அப்கோர்ஸ் பியூரிஃபைடு ஹார்ட்டோட போனேன்னா, மைண்ட் ரொம்ப சுத்தமா இருந்தா போகணுன்ற அவசியமே இல்லை. சரி, ஓகே, மைண்ட் பியூரிஃபைடா இருந்து நீ போனேன் அப்படின்னா அங்க உனக்கு பெருசா வந்து பாதிப்பு இருக்காது. ஆனா உன் மனசுல எதுக்காக நீ கஷ்டப்பட்டு இருக்க? ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுன்னு கஷ்டப்பட்டு இருக்க. ஈகோன்னா என்ன? இவன் எப்படி என்ன திட்டலாம், இதுதானே உனக்கு கஷ்டத்துக்கு காரணம். இவன் என்ன இப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னா அந்த ரணம் ஆறி போயிடுமா? ஸோ ஈகோவுக்கு ரணம் எங்க போடணும்? நீ ஈகோ அழிச்சா தானே போட முடியும். ரெண்டு விதமா மருந்து போடுவாங்க. ரெண்டுக்குமே நீ மலைக்கு போறது பிரயோஜனப்படாதுன்னு தோணுதுங்க. ரெண்டு விதமான மருந்து என்னன்னா, ஒரு மருந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது, சரியா? எவன் திட்டினானோ அவனையே வந்து கஷ்டப்படுத்துகிறது. அந்த மாதிரி கஷ்டப்படுத்தும் போது உனக்கு வந்து மருந்தா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மோசமான மருந்து. அது மிகப்பெரிய அகங்காரத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து, சரியா? அப்படி நீ வந்து தீர்வு எடுக்கணும்னாலும் நீ ஊருக்குள்ளதானே இருக்கணும். மலைக்குகைக்குள்ள போனா நீ எப்படி அவனுக்கு ரிவெஞ்ச் எடுப்ப? இப்போ மனசு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கோம், சே அவன்லாம் மனுஷனா, அவன் இப்படி திட்டானே, இப்படி திட்டானே. இப்போ ஊருக்குள்ள இருந்து அவனை ரிவெஞ்ச் எடுத்து தற்காலிக நிவாரணத்தை அடைஞ்சு அது ஈகோவை பில்டப் பண்ணேன்னு வச்சுக்கோ, கம்ஷன மாதிரி உன் ஈகோ பெருகிட்டே போயிட்டு ஒரு பெரிய அடியா பட்டு திருந்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவும் பண்ணாம நான் கோயிலுக்குள்ள போய் நுழைஞ்சிருப்பேன்னா அது எவ்வளவு பெரிய ரணம். அந்த மனசு ஆரவா போகுது, அது கஷ்டப்பட்டுட்டே தானே இருக்கும். சோ அவர் மெயினா சொல்ல வர்றது என்னன்னா, பிரச்சனை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு நீ ஏன்டா மலைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன். ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் வேணாங்கல. பட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எதுக்காக பண்றோன்னே தெரியாம பண்ணிட்டு இருந்தா, அகங்காரத்தை விட்டுவிடாமலே ஞானியாக நினைக்கின்றார்களே. ஞானதேவர் அருமையா கேட்கிறார் அந்த கேள்வி. ஏன்னா அவருக்கு தெரியுது, பாவம் அவன் பாட்டுக்கு 30 வருஷமா 40 வருஷம் ஆன்மீக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம.
என்னடா நடக்குது இங்க, ஏன் பண்றானுங்க? ஈகோவை டிஸ்ட்ராய் பண்றதுக்காக தான்டா நீங்க ஆன்மீக பயிற்சி பண்றீங்க. ஆனா நான் அதை டிஸ்ட்ராய் பண்ண மாட்டேன்னு அதை மட்டும் ஸ்ட்ராங் எரிக்கி பிடிச்சிக்கிட்டு நீ என்ன பிராக்டிஸ் பண்ணி ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க? வெரி பேசிக் இன்டென்ஷனே உன்னால வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நீ என்னத்த ஆன்மீக பயிற்சி பண்ணி என்ன செய்ய போற? ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்க மெயினா வந்து மலைக்கு போறேன், குகைக்கு போறேன், நான் வந்து தவம் பண்ண போறேன்னு சொல்றதுதான் திட்டிட்டு இருக்கா. சரியா? நீ அங்க போய் என்ன செய்ய போற? சோ இதுல இருந்து நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ சொல்றதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ ஏற்கனவே உனக்கு எல்லாம் தெரியும். இப்போ கஷ்டத்துக்கு காரணம் ஈகோ தானே தெரியும். ஈகோவை பிரேக் பண்ணதுக்கு வழியை பாடுறா. நீ மலையில குகையில போயிட்டு கூட நான் ஈகோவை பிரேக் பண்ணணும்னு நினைச்சாதானே பிரேக் ஆகும். நீ ஈகோவை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டே நீ என்ன பிராக்டிஸ் பண்ணி என்ன பிரயோஜனப்பட போற? ஸோ ப்ளீஸ் நோ தி ரூட் எங்க இருக்குன்னு பார்க்க மாட்டியா? வேற எங்க இருக்குன்னு பார்க்க மாட்டியா? அது வேற சாக்கணும்னா நீ வந்து அதை வந்து அழிச்சாதானே உண்டு. இப்ப இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? கர்ம யோகத்தை எடுத்துக்கோங்க, நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். பக்தி யோகம் எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எடுத்த உடனே வந்து பெரிய பெரிய ஞான யோகம் எல்லாம் கொடுத்தா பாவம் மனுஷன் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு கர்ம யோகம்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னுங்கிறாரு. ஸோ ஈகோ உடைக்கிற முயற்சி தானே, இன்டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ஈகோ உடைக்கிற முயற்சி தானே. நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் ஈகோ உடைக்கிற முயற்சி. உன் கையில ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லடா, நடக்கிறதை அதுவுமே தடுக்க முடியாதுடா, இறைவன் ஒருத்தன் இருக்கான்டா. ஓகே, அப்புறம் அவன்கிட்ட ஒப்படைச்சுடா, அவன் பார்த்துப்பான். அப்போ ஈகோ உடைக்கிற முயற்சி தானே. ஸோ இப்படி அப்புறம் நெக்ஸ்ட் ஃபைனலா விசாரத்தின் வாயிலாக எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. தியான யோகத்துல மட்டும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மனசை சுத்திகரிக்கிற பிராக்டிஸ் பண்ணி தானடா நீ வந்து அடுத்து மேல போகணும். அதுல என்ன பிராக்டிஸ் மெயினா? ஈகோவை டிஸ்ட்ராய் பண்ணணும்ன்றது தானே வருது. வெரி பிகினிங்லயே உன் ஈகோவை டிஸ்ட்ராய் பண்ணு, உன் ஆசையில தூக்கி குப்பையில போடு, உன்னுடைய மனசு இப்படி இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா இருக்க மாட்ட. அப்ப இது எல்லா ஆன்மீக பயிற்சியினுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டா அந்த அகங்காரத்தை அழிக்கிறது தான். ஆனா அவளுக்கு என்ன ஒரு ஆத்திரம்னா, டேய் நீ இத்தனை வருஷமா ஆன்மீக பயிற்சி பண்ணிட்டு இருக்க, ஆனா அது ஏன் போகல? அப்ப அதான் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நீ என்னத்த பயிற்சி பண்ணி கிழிக்க போறேன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதாங்க. நான் வந்து மலைக்கு போயிட்டு தவம் பண்ண போறேன், எதுக்கு ஈகோ இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அங்க போயிட்டு என்னத்தைய செய்ய போறேன்? டேய் நீ ஈகோ விட்டுட்டேன்னா நீ எங்க இருந்தாலும் ஞானி ஆயிடலாம். நீ அங்க போயிட்டும் கூட நான் ஈகோ விட மாட்டேன்னு நீ பிடிச்சிக்கிட்டு என்னத்தை பிராக்டிஸ் பண்ணி என்ன ஆக போகுது? சோ எதை வந்து உபாயமாக எடுக்கிறார்களோ அதுவே அபாயமாகி விடுகிறதுன்னு ஞானதேவர் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. அப்போ ஞான சாதகனுக்கு இந்த பயிற்சிகளே, ஞான பயிற்சிகளே அபாயங்களா போயிடுதான். எந்த ஈகோவை டிஸ்ட்ராய் பண்றதுக்காகவே கொடுக்கப்பட்ட இந்த பயிற்சிகள் எல்லாமே ஈகோ வளர்க்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டிருப்பாரு. ஏன்னா யுவர் இன்டென்ஷன் இஸ் நாட் பியூர். ஸோ பியூரிஃபைடு ஹார்ட்டோட இன்டென்ஷன் பியூரா இருந்தாலும் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏங்க நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்ன பண்றீங்க? இப்போ உதாரணமா ஒரு சைக்கிள் கத்துக்கிறீங்க, ஒரு பைக் கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பைக் மேல நான் உட்காந்துட்டு நான் ஜாலியா வலம் வரணும் அப்படிங்கிறது உங்க இன்டென்ஷன். அதுக்காக நான் எவ்வளவு வழிகளை வேணா தாங்கிக்கிறது தயார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எத்தனை தடவை விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான இன்டென்ஷனை நோக்கி போயிட்டே இருக்கீங்க, ஒரு ஸ்டேஜ்ல அச்சீவ் பண்ணிடுறீங்க. நீங்க எந்த ஒரு விஷயம் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைங்க, இல்ல பெரிய பெரிய ஜிம்னாஸ்டிக் பிளேயர் ஆகணும்னு நினைங்க, ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கணும்னு நினைங்க, இன்டென்ஷன் தெளிவா வச்சு அதுக்கு உண்டான பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க அடையலாம். கரெக்டா? ஆனா ஈகோவை டெஸ்ட்ராய் பண்ணணுங்கிற இன்டென்ஷனே இல்லாம டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ப்ராசஸ பண்ணினா என்ன உருப்படும்னு கேட்கிறேன். ஒலிம்பிக்ல நான் கோல்டு மெடல் வாங்கணும்னு பிராக்டிஸ் பண்ணணும். நான் ஒலிம்பிக்ல மெடலே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உன் இன்டென்ஷன். ஆனா அதுக்கு உண்டான நீ பிராக்டிஸ் எவ்வளவுதான் பண்ணாலும் மெடல் கிடைச்சிருமா? உன் கோலே வந்து அகங்காரத்தை அழிக்கணும்னு இல்லையே. அகங்காரத்தை அழிக்கணும்ன்ற நோக்கத்தோட நீ எந்த பயிற்சி பண்ணாலும் ஜெயிக்கலாம்டா. உன்னுடைய கோலே தப்பான கோலா வச்சுக்கிட்டு அகங்காரத்தை எங்க விட்டுட்டு வேணும்னு பயத்திலேயே நீ பயிற்சி பண்ணிட்டு இருந்தா நீ என்னத்தை உருப்பட போற? இதுதான் அந்த ஒட்டுமொத்த இந்த ஒரு வரிக்கு மட்டும் சொல்ல, இந்த ஓல் அபங்கத்தினுடைய சாரமே முக்தாபாயினுடைய அந்த ஒரு வேகமே அந்த ஒரு வரியில தான் அமைஞ்சிருக்கு. சோ அதுதான் எல்லா வரியிலையுமே திட்டுறேன். அதனாலதான் நான் பாட்டு ஒரே வரியில நிறைய நேரம் பேசிட்டு இருக்கேன். இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதாங்க. நீ அகங்காரத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டே நீ 1000 தான் பிராக்டிஸ் பண்ணினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. துக்கம், பயம், கோபம் இதெல்லாம் வந்து உன் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கும். நீ என்ன பிராக்டிஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? மலைக்குள்ள போயினா மட்டும் உன் பின்னாடி அது வராம போயிடுமா? நீ எங்க போறேங்கிறது முக்கியம் இல்ல.
நீ கோபம், துக்கம் இவைகள் எல்லாம் உன் மனதில் இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு அதை விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் வரியில அவ சொல்ல நினைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீ ரெண்டாவதுல அவன் என்ன சொல்றான்னா, ஐசா நசாவா சந்நியாசி. தன்னுடைய முதுமையான ஆதங்கத்தை அங்க ஃபர்ஸ்ட் இதுல சொல்லிட்டா இல்லையா? டே அப்படி இருக்காதீங்கடான்னு வருத்தப்பட்டு கேட்கிறா ரெண்டாவதுல. பரமார்த்தாட்சா கோய துவஷி. அதுக்கு என்ன द्वेषि அர்த்தம்னா துவேஷி. துவேஷின்னா உங்களுக்கே தெரியும், எதிரின்னு அர்த்தம். நம்மை துவேசிக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி அர்த்தம். சரி, இங்க என்ன சொல்லியிருக்கு? ஐசா நசாவா சன்னியாசி. முதல்ல நான் ஒரு ஃபர்ஸ்ட் வரியில சொன்னேன்ல, தயவு செய்து அப்படி இருக்காதீங்கடா. நான் முதல் வரியில ரொம்ப காட்டமாவே சொல்லிட்டான். பின்னாடியே வச்சுக்கிட்டு லூஸ் மாதிரி நீ எங்க போயிட்டு என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமா கேட்டா. ரெண்டாவது பரிவோட கேட்கிறா, வேணாமே அந்த மாதிரி நீங்க ஏன் இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா, அதாவது ancient should not be like this, otherwise he becomes an enemy of the supreme spiritual truth. ஆன்மீகத்திற்கே நீங்க எதிரியா மாறிட மாட்டீங்களா? ஆன்மீகத்தையே துவேஷம் பண்ற மாதிரி ஆயிடாதா? ஆன்மீகத்தையே எதிரியாக மாற மாட்டீர்களா? ஆன்மீகத்துக்கே எதிரியாக மாறிவிட மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறா. ஒரு திரவி இப்படி இருக்கக்கூடாது, இல்லையெனில் அவர் உன்னதமான ஆன்மீக உண்மைக்கே எதிரியாகி விடுவார். இது நெக்ஸ்ட் வரியிலே அவருடைய முழுமையான ஆதங்கத்தை அழகா அன்போட வெளிப்படுத்துறா. அப்படி இருக்காதீங்க அப்படிங்கிறா. ஸோ சிம்பிள். உன்னுடைய இன்டென்ஷனை பியூரிஃபை பண்ண, உன்னுடைய அகங்காரத்தை நஷ்டமாக்கணும் அப்படிங்கிறத கோலா வச்சுக்கோ. அதை நான் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டே, அதாவது ஈகோ இறுக்கி பிடிச்சிக்கிட்டே நான் அந்த ப்ராக்டிஸ் பண்றேன் இந்த ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படிங்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. தயவு செய்து அப்படி பண்ணாத. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உன்னுடைய கோலே என்னடா, நீ ஆன்மீகவாதியா மாறணும்ன்றது தானே. ஆனா நீ அப்படி பண்ணினேன்னா அந்த ஆன்மீகத்துக்கு எதிரியால இருப்ப. நீ என்ன இன்டென்ஷன்ல என்ன மோட்டிவ்ல இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஆன்மீகவாதியா மாறணும், ஆன்மீகவாதியா மாறணும், ஆன்மீகவாதியா மாறணும். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே அதுக்கு எப்படிடா நீ மாற முடியும்? ஒருத்தன் இருக்கானா, ஒருத்தன்கிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆகணும் ஃப்ரெண்ட் ஆகணும் ஃப்ரெண்ட் ஆகணும் செய்யற செயல் எல்லாம் அவனுக்கு இனிமையா, அதாவது எதிரி என்ன பண்ணுவானோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எதிரியா மாறணும்னா நீ பண்றதெல்லாம் ஓகேடா. அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் இல்ல, ஃப்ரெண்ட் ஆகணும்னா அப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படித்தானே நடந்துக்கணும். நீ பண்றது அப்படித்தானே இருக்கு. நான் ஆன்மீகவாதி ஆகணும் ஆன்மீகவாதி ஆகணும். ஆனா நீ பண்ற செயல் அகங்காரத்தை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நான் ஆன்மீகவாதி ஆகணும் ஆன்மீகவாதின்னா எப்படி ஆக முடியும்? துவேஷம் ஆயிடுவ. எதுல? நீ ஆன்மீகத்துக்கு எதிரியாதானே மாறுவ. அப்ப அதை விட்டா தானே நீ அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஈகோ வச்சுக்கிட்டே நான் வந்து எப்படி அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆக முடியும்? அதுவும் குறிப்பா இறைவனுக்கு, பிரம்மத்துக்கு, ஆன்மீகத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரூட் அவுட்டே நீ மிஸ் பண்ற. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இதுதான் மெயினா சொல்ல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்க எல்லா ப்ராக்டிஸும் பண்றீங்க, நீங்க எல்லாமே பக்காவா பண்றேன் பண்றேன் பண்றேன்னு உங்களை நீங்க சீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈகோவை விடுறதுக்காக பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு ஈகோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த பயிற்சிகளை கொண்டு அவன் ஆன்மீக நிறைய அந்த ஒரு ஒரு பக்கமே அவர் பயங்கரமா எழுதியிருப்பார். ஒருத்தன் வந்து இந்த சம்சார நதியை கடக்கிறதுக்காக சுரை குடுக்கை என்பதை இறங்கி கொண்டு போனான், ஆனால் அதிலேயே மூழ்கி போனான். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து அந்த கர்ம யோகத்தை பிடிச்சிட்டு போனா மூழ்கி போயிட்டான், ஞான யோகத்தை பிடிச்சிட்டு போனா மூழ்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது வரிசை எக்கச்சக்கமானது. அவர் கொடுத்த அந்த உபாயத்தையே அதை பிடிச்சிட்டு நமக்கு பார்க்கவே பயமா இருக்கும். என்ன சொல்ல வர்றாரு இவர்? எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு அந்த பயிற்சி பண்ணதுனாலேயே அவன் வந்து ஈகோ இன்க்ரீஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்காருன்னு கடைசியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரண்டர் இஸ் தி ஒன்லி தீர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு அந்த பர்டிகுலர் ஞானேஸ்வரியில. சரியா? ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்தை தான் எங்க ஆதங்கத்தோட முக்தாபாய் வெளிப்படுத்துறான். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க வேண்டாங்களே, பட் அந்த ப்ராக்டிஸினுடைய இன்டென்ஷன் வந்து பியூரா இல்லையே. ஸோ நான் வந்து ஆன்மீகத்திற்கு நண்பனாகவும் ஆன்மீகத்தில் வெல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈகோவை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் இதுவே கூட நீங்க இல்லாம இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுட்டு, அப்படி இருக்காதேன்னு சிம்பிளா வந்து ரெண்டாவது வரியில சொல்றான். அப்படி இருக்காதீங்க. ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஆன்மீகவாதியா மாற முடியாது, ஆன்மீகத்துக்கு எதிரியா வேணா மாறுவேங்க. நீங்க கண்ணனா மாற முடியாது, கம்சனா வேணா மாறுவேங்க என்று அழகாக எச்சரிக்கை விடுக்கின்றால் இரண்டாவது வரியில. சோ தெளிவா இரு. ஏதாவது ஒரு டைரக்ஷனல் ஏரியில கம்சனா தெளிவா போக வேண்டியதானே. எதுக்கு இந்த வேஷம்? நான் வந்து கண்ணன் கண்ணன் ஆக போறேன்னு செய்யறதெல்லாம் கம்சன் வேலை.
பின்ன எப்படி நீ கண்ணனாவ? நம்ம பண்றதுதான் அப்படியே எழுதியிருக்கா. ஏன்னா நான் அடிக்கடி கிளாஸ்லயே கூட உங்ககிட்ட சொல்றது உண்டு. ஏன் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கோமா? ஈகோவை விட்டுருந்தா எப்படியும் நம்ம விட்டுருக்க வேண்டியதானே. பின்ன எதுக்கு இந்த நாடகம்? டெய்லி எல்லா கிளாஸஸையும் கேட்பேன், காலையில இருந்து நைட் வரைக்கும் கிளாஸஸ் கேட்பேன், எப்பயுமே சத்சங்கம்னு இருப்பேன். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா ஈகோல வெடிக்கிறது. இந்த ஈகோ குறைஞ்ச பாடே காணும். பின்ன இந்த பிராக்டிஸ் எல்லாம் என்னையா பண்ணிட்டு இருக்கு? வேணாம் ஐயா, அந்த மாதிரி ஒரு சன்னியாசியான்னு இருக்காத, அது தேவையே இல்லை. அது ஆன்மீகத்துக்கு எதிரியா எல்லாம் மாறிட்டு இருக்க. ஆன்மீகத்துக்கு நான் ஆன்மீகவாதின்னு பேர் சொல்லிக்கிட்டேன். ஆன்மீகத்துக்கு எதிரா நீ வாழலாமா? வேண்டாம் என்று அவர் ரிக்வஸ்ட் பண்றான். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சே தானே பண்றான். அதனால ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும். இது 2வது வரியில அவர் சொல்ல வந்த விஷயம். மறுபடியும் அதே தாங்க, இந்த ஒட்டுமொத்த அபங்களையும் பயங்கரமா திட்டுறான். கர் பாந்தலே டோங்கரே. டோங்கரேன்னா மலைகள், பாந்தலேன்னா கட்டுறது. வீடுகள்ல போயிட்டு மலைகள்ல போயிட்டு வீடு கட்டி வாழ்ற. திஷய ஹிந்தே தவரோ தாரோ. தாரோ தாரி. தாரோ தாரி. You may build a house on a mountain, but worldly desires still wander from door to door within your mind. டைரக்டா சரியான டிரான்ஸ்லேஷனா தான் இருக்கு. நீங்கள் மலையின் மேல் வீடு கட்டியிருக்கலாம், ஆனால் உலகியல் ஆசைகள் இன்னும் உங்கள் மனதில் கதவுகளில் அலைந்து கொண்டிருக்கின்றனவே. விஷய ஹிந்தே அப்படின்னா விஷய ஆசை அப்படின்னு அர்த்தம். சோ மனதின் கதவுகளில் அழிந்து கொண்டிருக்கின்றனவே அப்படிங்கிற மாதிரி இந்த சேம் பாயிண்ட் தான். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த அழுத்தம் திருத்தமா பேசியிருக்கா. நான் மலைகள்ல போயிட்டு நான் தனியா வாழ்ந்துட போறேன் அப்படின்னு நிறைய பேர் வீடு கட்டிலாம் வாழ்வாங்க. ஆன்மீகவாதிகளா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, நான் கடைசி காலத்துல அந்த மலைகள்ல போயிட்டு நான் வாழ போறேன், அல்லது ஒரு ஆசிரமத்துல அவங்க குரு அருகிலே போய் வாழ போறேன், அவங்க இருக்கிற இடத்துல நான் வாழணும், அதனால நான் வீடு கட்டிட்டு வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க முதல்லயே. சரியா? ஒரு சிலர் பொய்யே போயிருவாங்க. இவன் கடைசி காலத்துல வாழ்றவங்களை பத்தி பேசல. நீ இப்பவே போய் அங்கேயே வாழு. நான் இங்க வாழ்ந்தா ஞானி ஆக மாட்டேன், அங்க போய் வாழ்ந்தாதான் ஞானி ஆவேன் அப்படிங்கிறதுக்காக எங்கேயோ மலைகள் எல்லாம் வீடு கட்டிட்டு போய் வாழ்றேன்னே வச்சுக்கோ. ஆனா மனசுல விஷய ஆசைய விடாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நீ எங்க போய் வீடு கட்டிட்டு எங்க போய் வாழ்ந்தா என்ன? என்னடா பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறேன். பெருசா எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. எதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒனுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, மலை குகைகளில் ஏன் தஞ்சம் போக வேண்டும்? உன் கோபம் எல்லாமே உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, உன் முதுகுல வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்ன. பின்னாடியே அதனோட வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கும் இந்த தேர்ட் வருஷத்துக்கும் பெருசா டிஃபரன்ஸே கிடையாது. அதே மீனிங்க அவர் வேற ஒரு வார்த்தைகள்ல கவிதை நயத்தோட போட்டிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு புரியுது. சரியா? சோ நீங்க எங்கெங்கயோ மலைகள்ல போயிட்டு வீடு கட்டிட்டு வாழலாம். ஆனா விஷய ஆசைய மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கறதுதான் மேஜரான ஒரு கேள்வி. அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அகைன் அண்ட் அகைன். ஸ்ட்ரெயிட்டாவே இந்த 4வதுல திட்டுறா. அந்த திட்டுறதை வேணா கூட கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் தான் தேர்ட் ஒன்லயும் இருக்கு. காய கேலா யோகா தர்மா நாஹி அந்தரி நிஷ்காம. சோ மனசுக்குள்ள நிஷ்காமம்னா ஆசை இல்லாம நீ என்னத்தடா பிராக்டிஸ் பண்ற? யோக தர்மம் பண்றியா? என்னத்த பிராக்டிஸ் பண்ற அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே நறுக்குன்னு கேட்டா, what is the use of practicing yoga or religious duties if your heart is not free from selfish desires? உங்கள் இதயத்தில் சுயநலமற்ற நிலை. நிஷ்காமம் அப்படின்னு சொன்னா ஆசைகளற்ற நிலை அப்படின்னு, அல்லது சுயநலமற்ற நிலைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான். இல்லை என்றால் யோகத்தையோ மத கடமைகளையோ பின்பற்றுவதில் என்ன பயன்? சோ யோக தர்மம் இல்ல மத கடமைகளையும் சேர்ந்து போட்டிருக்கு. நமக்கு மேஜர் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்னு எடுத்துக்கோங்களேன். சரி, இது டைரக்டா இந்த ஒரு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் 3 வருஷம் அவ எழுதியிருக்கா. சரியா? முதல் 3 வரிகள் அவள் எழுதியதன் நோக்கம் என்னன்னா, 4வது மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா நின்னுடுச்சு. என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய இவனுங்க மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. மனசு ஃபுல்லா காமத்துல இருக்கு, எல்லாம் அகங்காரத்துல இருக்கு. ஆனா இவனுங்க வருஷ கணக்குல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்க என்னத்தை பிராக்டிஸ் பண்றாங்கன்னு தெரியல அப்படிங்கிறது தான் அவளுடைய வேகமே.
அதுக்கு சான்றா தான் கொடுக்குறான். நான் மலையில போயிட்டு குகையில பிராக்டிஸ் பண்றேன், நான் மலைகள்ல போயிட்டு வீடு கட்டிட்டு வாழுறேன், எதுக்கு நாக்கு வலிக்குவா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்து ஃபர்ஸ்ட் இதுல அப்படிலாம் இருக்காதடா, நீ எதிரியாலடா மாறிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் வந்து தாட்டமா அந்த ஃபர்ஸ்ட் 3 வரைக்கும் கேட்டதனுடைய நோக்கம் வந்து 4வதுல ஸ்ட்ரைட்டாவே வெளிப்படுத்திடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இது நமக்குள்ள நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி தானே. எனக்கு தெரியல ஆக்சுவலா, இந்த ஞானம் அப்படிங்கிறது வருஷக்கணக்குல பயில வேண்டிய பயிற்சியா, ஜென்ம ஜென்மமாக பயில வேண்டிய பயிற்சியா? இது இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாவே கூட இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சில வேதங்களும் கூட என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜென்ம ஜென்மமாக செய்து வைந்த புண்ணியத்தால் நாம இந்த மாதிரி கீதையை படிக்க பெற்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசுறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்போ இது ஒரே ஜென்மத்துல வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் இல்ல. இது ஜென்ம ஜென்மமா நீ பிராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் புண்ணியத்தை சேகரிச்சு வச்சாதான் வந்து இப்ப நீங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு ஏற்பட சான்சஸ் இருக்கு, சரியா? பட் தட் இஸ் நாட் ஆக்சுவலி தி ட்ரூத். அதாவது பேஸ்ட் ஆன் தி அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டும் இங்க பேசப்படுகிறது. இந்த உத்தமாதிகாரி, மத்தியமாதிகாரி, மந்தாதிகாரி. ஸோ இந்த விஷயங்களும் ரொம்ப அழகா நிறைய இடங்கள்ல ஞானேஸ்வரியில பேசியிருக்கிறத நீங்க பாக்குறீங்க, சரியா? அப்போ இந்த அதிகார பேதத்தை வைத்துத்தான் அது அங்கே அப்படி சொல்லப்பட்டதே தவிர, இட் இஸ் நாட் தட் நீங்க பல ஜென்மங்கள் எடுத்தாதான் நீங்க வந்து இந்த ஞான நிலை, யோக நிலையை அடைய முடியும், இல்லைன்னா அடைய முடியாது அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு ஆதங்கத்தோட முக்தாபாய் பேசுறதனுடைய நோக்கம் என்னென்ன? இப்போ இந்த செகண்ட் நீ நினைச்சா கூட நீ ஞானியா வாழலாம்லடா, பின் என்னது நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற ஃபீலிங்கை தான் இங்க அழகா வெளிப்படுத்தி இருக்கான். அப்போ உண்மையிலேயே பல ஜென்மங்களா அவன் பிராக்டிஸ் பண்ணி வந்தாதான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா, அவன் இந்த அளவுக்கு காட்டமா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாளா இல்லையா? அந்தரி நிஷ்காம, உன்னுடைய மனசு சுத்தமே ஆகல, ஆனா வந்து நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா நீ என்னதான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல என்ற ஒரு கேள்வியை டைரக்டாவே கேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிராக்டிஸ் பண்ணா ப்ராக்ரஸ் இருக்கணுங்க. ஏங்க ஒருத்த மலை மேல ஏறுறாங்க, எறும்பு வேகத்துல ஏறினா கூட there is a progress இருக்கணுமா இல்லையா? இட்ஸ் நோ மேட்டர் how slow you are going, but there will be a progress இருக்கணுமா இல்லையா? ப்ராக்ரஸே இல்லை, ஆனா வந்து ப்ராக்ரஸே இல்லைன்னு ப்ராக்ரஸ் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேன். அதாவது முன்னேற்றமே இல்லை, ஒரு பர்சன்டேஜ் கூட நான் முன்னேறவே இல்லை, ஆனா நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்தை பிராக்டிஸ் பண்ண எனக்கு தெரியலையே. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றேன். இங்க இருந்து நாங்க பண்டர்பூர் போவோம், ஒரு 18 நாள்ல நாங்க போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து ரொம்ப 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 வீக் பாடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர்ஸ் பதிலாக 10 கிலோமீட்டர்ஸ் நடக்கட்டும். அட வேணாங்க ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கட்டுங்க. அட வேணாங்க ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் நடங்களேன். 280 டேஸ்ல 280 கிலோமீட்டர்ஸ் போயிடலாம்லங்க, ஒரு வருஷத்துக்குள்ளேயே போயிடலாம் இல்லைங்க. How could you say that? அதாவதுங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளவு ஸ்லோ வேணா பண்ணுங்க. பொதுவா வந்து நார்மலா நடந்தாங்கன்னா ஒரு 15 டேஸ் அல்லது 18 டேஸ் அப்படின்னு. ஆனால் ரிட்டர்ன் யாத்திரை எல்லாம் வந்து 10 டேஸ்லயே நாங்க முடிச்சிடும், சரியா? ஒரே ஒரு முறை நான் போயிருக்கேன். அந்த 280 கிலோமீட்டர்ஸ் நாங்க 10 டேஸ்ல நாங்க முடிக்கிறோம், சரியா? அதை வேணா உத்தமாதிகாரினே வச்சுக்கோப்பா. அது உத்தமாதிகாரிலாம் கிடையாது, அது வந்து மத்தியமாதிகாரி தான். ஏன்னா ரன் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18 நாள் நம்ம நடக்கிற அந்த விஷயத்த கரெக்டா 6 டேஸ் நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி எனக்கு ஞாபகம் இல்லை. 6 டேஸ்லயோ 8 டேஸ்லயோ, அதான் நாங்க வந்து நடந்தே 10 நாள்ல முடிச்சோம்ல, இப்போ ஓடும்போது 5 டேஸ்ல தான். 4-5 டேஸ்ல நீ ரன் பண்ணேன்னா நீங்க அடைஞ்சிடலாம், சரியா? ஓடியே போய் பண்ற போறதுக்கு போறது ஆலந்தியில இருந்து. அவனை வேணா உத்தமாதிகாரின்னு வச்சுக்கப்பா. நீ உத்தமாதிகாரின்னு ஒன்னு இருக்க சொல்லல நானு. நீ ஓடி எல்லாம் போவேணா, நீ நடந்தே போ. நடந்து கூட நார்மலா நடக்க வேணாம், மத்தியமாதிகாரியை கூட எடுக்க வேணாம், மந்தாதிகாரியே இருந்துக்கோ. ஏன் மந்தாதிகாரின்னு மந்தத்திலும் மந்தாதிகாரியா கூட இருந்துக்கோ. ஏன் எங்க ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் தானேங்க நடக்க சொல்றேன். 1 கிலோமீட்டர் நடந்தா கூட 280 டேஸ்ல போய் ஆலந்திக்கு ரீச் ஆயிடலாம்ல. So can we not progress on that side? நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நாம இந்த சைட்ல 1 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடப்போம். 10 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி 10 கிலோமீட்டர் ரிவர்ஸ் வந்துட்டா எப்படிங்க இலக்கு போய் அடைய முடியும்? வருதும் ஒரு சிலருக்குலாம் இருக்காங்க, 10 கிலோமீட்டர் முன்னாடி போவாங்க, 20 கிலோமீட்டர் பின்னாடி போயிருவாங்க. இதுக்கு எதுக்கு 10 கிலோமீட்டர் முன்னாடி போகணும்னு எனக்கு தெரியல. யாரை ஏமாத்த போறாங்க நமக்கு புரியல. அதைத்தானே அவ கேட்கிறா.
சரி டசன்ட் மீன் தட் ஜென்ம ஜென்மமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாதான் போகணும் அப்படின்லாம் இல்ல. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ராக்டிஸ் பண்றோம் இல்லைங்கல்ல. ஜென்ம ஜென்மமா ஏன் ப்ராக்டிஸ் பண்றான்? ப்ராக்ரஸ் ஒரே சைட்ல போனா தானே. நீ இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போதே நான் 2 அடி முன்னாடி வச்சுட்டு திரும்பி 4 அடி பின்னாடி வைக்கிறேன், மறுபடியும் 2 அடி முன்னாடி வைக்கிறேன், 4 அடி பின்னாடி வைக்கிறேன். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிங்க வேலைக்கு ஆகும்? இல்ல பின்னாடி வைக்கணும்னா கூட வச்சு தொலை. 2 அடி முன்னாடி போனேன்னா 1 அடி பின்னாடி வைக்கலாம்ல. அப்ப கூட ப்ராக்ரஸ் ஆயிடுங்க. எவ்ரிடே நீ 2 அடி முன்னாடி வைக்கிற, 1 அடி மட்டும் தான் பின்னாடி வைக்கணும். 2 அடி முன்னாடி வச்சுட்டு 2 அடியும் பின்னாடி வச்சிட்டேன்னா அப்புறம் அங்கேயே தானே நிப்ப. எப்படி முன்னாடி போக முடியும்? ஸோ திஸ் இஸ் வேர் நம்ம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம், ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ப்ராக்டிசிங் யோகா? நீ எதுக்கு நீ வந்து யாத்திரை போற? ரீச் பண்ணணும் இல்ல, கோல் அச்சீவ் பண்ணணும் இல்ல. ஆனா அதை அச்சீவே பண்ணல அப்படின்னா நீ என்னத்த போயிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் போயிட்டு தானே இருக்கேன், நான் நடந்துகிட்டே இருக்கேன், நீங்க பாக்கலையா? முன்னாடியும் பின்னாடி நடக்க கூடாதுடா, முன்னாடி மட்டும் நடக்கணும்டா. நீ முன்னாடியும் நடக்கிற பின்னாடியும் நடந்துக்கிறேன்னா அதுக்கு பேர் யாத்திரையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் மெயினா வந்து அவ சொல்ல வர்றா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, எந்த ஆன்மீக பயிற்சி ஈகோவை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக நீ யூஸ் கொடுத்துருக்கிறோமோ, நீ அதையே வச்சுக்கிட்டு ஈகோ வளர்த்துக்கிட்டு இருக்க. லூசு பையில நான் எதுக்காக கொடுத்தேன் அதை? ஏற்கனவே முள்ளு குத்திருச்சு அப்படின்னு. சரிடா இந்த முள்ளை வச்சு அந்த முள்ளை எடுத்துக்கோடா அப்படின்னா அந்த முள்ளை வச்சுக்கிட்டு இன்னும் ஆழமா குத்திக்கிற. லூசா நீ? எந்த பர்பஸுக்காக எது கொடுக்கப்பட்டதுன்றது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஏற்கனவே சிக்கி சின்னாம்பாயிட்டு இருக்க ஈகோல அந்த ஈகோவை எடுக்கிறதுக்காக ஒரு முள்ள கொடுத்தா அந்த ஈகோவையும் சேர்ந்து குத்திக்கிட்டு ஐயோ வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க என்று தானேங்க அவர் கேட்கிறா. சோ உபாயத்தை கொடுத்தா அதையும் அபாயமா மாத்தி வச்சிருக்க, எடுக்கிறதுக்கு முள்ள கொடுத்தா அதையும் குத்தி வச்சுக்கிட்டு இருக்க. என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க? வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ் யூ டூ? வாட் இஸ் யூஸ் ஆஃப் பிராக்டிசிங் யோகா? நீ என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? என்ன ரிலீஜியஸ் டியூட்டிஸ் பண்ணிட்டு இருக்க? ஒரு பிரயோஜனமும் இல்லாம மனசுல அப்படியே ஆசைகளை வச்சுக்கிட்டு ஈகோவை வச்சுக்கிட்டு என்னதான்டா பண்ணிட்டு இருக்க என்று அவளுக்கு கேட்கணும்னு தோணுதுங்க. என்னங்க பண்றது? யோசிச்சு பாருங்க, அவர் கேட்கறது நியாயம் தானே. அவளை நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நம்ம மேல எவ்வளவு அன்புலையும் ஆதங்கமும் இருந்திருந்தா அப்படி கேட்டிருப்பா, கேட்கிறா அப்படின்னு தானேங்க கேட்க தோணுது. ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கறத யோசிக்கணுமா இல்லையா? இந்த உத்தமாதிகாரி மந்தாதிகாரி விஷயத்துல நம்ம அடிக்கடி கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்க எனக்கெல்லாம் வந்து 10 வாட்டி சொன்னாதாங்க புரியும், ஒரு வாட்டி சொன்னா புரியாதுங்க. எனக்கு வந்து கரி புத்திங்க, எனக்கு கற்பூர புத்தி இல்லைங்க. இருக்கட்டும், கரி புத்தியாவே இருக்கட்டும். கரி புத்திக்கு என்ன டெபினிஷன் கொடுக்குற? 10 வாட்டி சொன்னா ஏறிடும், அவ்வளவுதானே இப்ப டெபினிஷனு. 10 வாட்டி படிச்சா புரிஞ்சிடும், அவ்வளவுதானே டெபினிஷனு. நீ 1000 வாட்டி படிச்சிட்டியா ஏன் புரியல? 1,00,000 வாட்டி படிச்சிட்டியா ஏன் புரியல? அப்படி சே தட் எனக்கு கரிபுத்தியா இருந்தாலும் புரிஞ்சிருக்கணும்ல. இட்ஸ் ஆல் டைம் தானே மேட்ரு. என்ன ஒரு கொடுமைன்னாங்க, ஒரு ஒரு பிஹெச்டி படிக்கணும்னா கண்டிப்பா அவனுக்கு வந்து 12 வருஷம் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 வருஷம் அவன் ரிசர்ச் பண்ணி அவன் கிட்டத்தட்ட 20 வருஷமாவது அவனுக்கு ஆகுதுங்க. பொதுவா 20 வருஷத்துல பிஹெச்டி வாங்குறது பெரிய பெரிய விஷயமா தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 வயசுல வாங்குறது பெரிய விஷயம் தான். நிறைய பேர் 30 வயசு ஆயிடுது. எதுக்கு? அந்த மாதிரி பெரிய பெரிய பட்டம் வாங்குறதுக்கு கண்டிப்பா ஆகும் தான். ஆனா அதுல நீ கத்துக்கிற விஷயம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப ஒரு டாக்டர் கத்துக்கணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அக்கு வேர் ஆணி வேரா பிரிச்சு மேய்ஞ்சு இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா 5 வருஷம் 6 வருஷம் வந்து அந்த உடல் கூறுகளை வந்து கத்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உடலையும் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பயங்கரமா படிக்கிறானுங்க. ஸோ படிச்சு அவங்க வந்து ஒரு பெரிய டாக்டரா வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒவ்வொரு புஸ்தகத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மயங்கி கீழே வந்துருவீங்க, அவ்வளவு தடியா இருக்கும். ஒவ்வொரு பார்ட்ஸ், நீங்க ஒரு கண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணுக்குள்ள 100 பார்ட்ஸ் இருக்கு. அத்தனையும் தனித்தனியா நீ மனப்பாடம் பண்ணி வைக்கணும், அத்தனையும் நீ படிச்சுக்கணும். இப்படி இத்தனையும் பணப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்கு அப்கோர்ஸ் டைம் ஆகுங்க, ஒத்துக்கலாங்க. ஆனா ஆன்மீக படிப்புன்னா என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க சொன்னா ரொம்ப கொடுமைங்க. ஆக்சுவலி சம பாவனா, சமபாவனா அப்படின்னா என்னங்க? 1 2 3 4 4 அஞ்சல். இல்லைன்னா ஆ இன் பூ அன்பு 3 எழுத்து. சமபாவனைக்கு இன்னொரு பேர் தாங்க, வேற என்னமோ புதுசா சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டாரு. சரியா? சோ
இந்த அன்பு அப்படிங்கிறத நீங்க கத்துக்கணுமா, சரியா? அதுக்குதான் இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸா. ஒரே ஒரு வார்த்தையை கத்துக்கிறதுக்கு பல ஜென்மங்கள் அங்க ஏதா லூசுத்தனமா லாஜிக் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹவு ஃபூலிஷ் வி ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்பிரிச்சுவல் திங் லைக் ஜென்ம ஜென்மமா கத்துட்டு இருக்கேன், பல ஜென்மமா புண்ணியம் இருக்கு, நீங்க வந்துட்டீங்க, நாங்க வரல. என்னடா கத்துக்க போற? லவ்னா என்னன்னு கத்துக்க போறேன். லவ்னா என்னன்னு கத்துக்கிறதுக்கு எனக்கு எத்தனை ஜென்மம் ஆச்சு? நீங்க போன ஜென்மத்துல முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, அதனால இந்த ஜென்மத்துல முடிச்சிட்டீங்க. என்னடா அன்புங்கிறது என்ன தெரியுமா? உன் சுபாவமே அன்புதான், உன் நேச்சரே அன்புதான். அதை மூடி மறைச்சுக்கிட்டு இப்ப வந்து அன்பை கத்துக்கிறதுக்கு போறேன், அன்பை கத்துக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்ல, எதுக்கு லேட் ஆக போகுது? சரி வேணாம், உன் சுபாவமே வேண்டான்னே வச்சுக்கோ. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ கடினமான விஷயங்கள் என்னென்னவோ கத்துக்கிறே இல்ல, இந்த லவ் கத்துக்கோ, பரவாயில்ல. உன் நேச்சரே இல்லாம கூட போகட்டும், அது கத்துக்க வேண்டியதானே. உடம்ப வில்லா ரப்பரா வளைக்கலடா. ஒரு பை பிராக்டிஸ்ல ஒரே மாசம் பிராக்டிஸ் பண்ணி ரப்பரா வளைக்கிற உடம்ப ஏன் மனசை வளைக்க வேண்டியதானே. உடம்ப வளைக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஏன்னா இட்ஸ் ரிஜிட். அது வந்து ஸ்தூலம், மனசு சூட்சமம். செகண்ட், மைக்ரோ செகண்ட் போதும் அது மாறுறதுக்கு. அது மாறிட்டு தான் இருக்கு. அது ரைட் டைரக்ஷன்ல மாத்தணும், அவ்வளவுதான். Just imagine that how could you take this much time just to cultivate love? அன்புங்கிறத ஒன்ன கத்துக்கிறதுக்காக நான் இத்தனை ஜென்மமா எடுத்துக்கிட்டு இருக்கேன், இத்தனை வருஷங்கள் டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறேன். இதெல்லாம் நான் சொல்லல, முக்தாபாய் அவருடைய ஆதங்கத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ நான் திட்டதான் நினைச்சிடாதீங்க, முக்தாபாய் திட்டினாதான் நமக்கு வலிக்கும். ஆமா இவர் பெருசா பேசிடுவாருன்னு நினைக்காதீங்க. ஒரு மகான், ஒரு ஞானி நம்ம மேல ஒரு ஆதங்கத்துல அவர் பேசிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா நீ என்னத்த பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டைரக்டாவே கேட்கிறா. மனசுக்குள்ள அப்படியே காம வாசனைகளை வச்சுக்கிட்டு, சுயநலத்தை வச்சுக்கிட்டு, அகங்காரத்தை வச்சுக்கிட்டு, நீ என்ன மண்ணாங்கடி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், ஆன்மீக பயிற்சியில பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு அவன் கேட்கறது நியாயமான கேள்வியா இல்லையா? இதை எப்படி நீங்க நம்ம மறுக்க முடியும்? அப்படியே பேசினா பேசிட்டே இருக்க வேண்டியதான். திருந்தணும்ல, பேசுறதா பேசுறதுக்காக நம்ம பேசல. இப்படியாவது பேசுறதன் வாயிலாக நாம திருந்தணும்னு நினைச்சா ஒரு செகண்ட் போதும். மாறணும்னு நினைச்சா ஒரு செகண்ட் போதும். ஏன்னா அவன் சுபாவமே அதுதான்டா. அதை மறைச்சிட்டு இருக்கிறது சும்மா நாச்சுக்கும் பொய் சொல்லி நீ மறைச்சிட்டு இருக்க, ஏமாத்திட்டு திரியிற. எதுவுமே தேவையில்லை, சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம். No need to have any practice. You need to do the practice to destroy your தவறான பயிற்சிகளை பண்ணி கொண்டிருப்பதை தவிர்ப்பதற்கு தான் பயிற்சி எடுக்க வேண்டியது. யூ நீட் டு எஃபோர்ட் டு ஸ்டாப் தி எஃபோர்ட் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம்ல, அதைத்தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. சோ நீ இப்ப ஆல்ரெடி தவறா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கியே, அந்த முயற்சியில தடுக்கும் முயற்சி தான் தேவைப்படுது. இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணுமே செய்யாதேங்கிறேன். ஃபீல் தட் யூ ஆர் தட். அன்பின் சொரூபமே நான் தான், ஆனந்தத்தின் சொரூபமே நான் தான். எனக்கு எதுக்கு ஆசைகள்? நீங்க ஆசை யாருக்கு வேணும்? எம்டி மைண்டுக்கு ஆசை இருக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா அங்க வந்து பாவம் எதுவுமே இல்லை, அது எங்கேயாவது போயிட்டு நினைச்சாதான் அது சந்தோஷமா இருக்கும். ஆனா நீ வந்து சுகத்தின் சொரூபண்டா. அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, என்னது சாகரம், சுக சாகரம், சுக சாகரம்னு சொல்லிட்டு இருக்கான். சுக சாகரமா இருந்துட்டு நீ என்னத்த பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்ப நம்ம பண்ண பிராக்டிஸ் எல்லாம் நேற்று ஐ திங்க் மத்தியான கிளாஸ்ல ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சுத்த தங்கம் துருப்பிடிச்ச இரும்பு பாத்திரத்தை பார்த்து ஏங்கிட்டு இருக்குன்னா எவ்வளவு கேவலமோ, அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா காமம்ங்கிறது என்னங்க, நீயே சுத்த தங்கமா இருக்க, நீ பித்தளை பாத்திரத்துக்கு ஏங்குறது அப்படிங்கிறது நீ எதையோ வச்சுதான் சந்தோஷம் அடையணும்னு நினைக்கிறது தானே. அதுவும் எதை வச்சு? பித்தளை பாத்திரத்தை வச்சு நீ சந்தோஷப்பட போறியா? சுத்த தங்கம் பித்தளை பாத்திரத்தை வச்சு சந்தோஷப்பட போகுதா? என்ன கேவலமான ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம சொன்னதுதான் திரும்பவும் ஞாபகத்துக்கு வருது. சீர சாகரம், அதாவது பார்க்கடல், உப்பு தண்ணிய, உப்பு கடலை பார்த்து ஏங்குச்சு அப்படின்னா எவ்வளவு புலிஸ்னஸோ. இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தேன், அமிர்தமே விஷத்தை கண்டு ஏங்குது அப்படின்னா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ. என்ன ஒரு புலி, நீ யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இப்படி நீ பண்றதுங்கிறது அநியாயமா இல்லையா? ஏன்னா உன் சொரூபமே பிளிஸ், ஆனந்தம், மகிழ்ச்சி, அன்பு சொரூபமாகவே இருந்து கொண்டு அதுக்கு நான் முக்கிட்டு இருக்கேன்.
அதுக்கு போராடிட்டு இருக்கேன், அதுக்கு ஜென்ம ஜென்மமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். How it is possibleங்க? அதை ஃபீல் பண்றதுக்கு, அதை ரியலைஸ் பண்றதுக்கு நீங்க முக்கணுமா, மோதணுமா, முட்டணுமா, ஒண்ணுமே தெரியல. சோ அனைத்தும் அறிந்து தெரிந்து ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று இருந்தால் மட்டும்தானே அப்படி இருக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் அவர் சொல்ல வர்றது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. அது நமக்காக ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு ஸ்லோகம். இந்த பர்டிகுலர் வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீக பயிற்சிகள் எதுக்கு அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே கேட்கிறான். உன் மனசு சுத்தமாகாம நீ இத்தனை வருஷமா ஆன்மீக பயிற்சி பண்ணிட்டு இருக்கியே எதுக்கு? தீர்க்கமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. தயவு செய்து சிந்திங்க. இதுக்கு மேலேயும் மனசை சுத்தப்படுத்தாம நான் யாருன்னு புரிஞ்சுக்காம நீங்க 1000 பிராக்டிஸ் பண்ணாலும் உருப்பட போறது இல்லை. இன்டென்ஷனை பியூரிஃபை பண்ணு, கோல் என்னன்றதை தெரிஞ்சுக்கும். ஆன்மீகத்துக்கு எதிராக செயல்படுற ஆன்மீகவாதின்னு பேரை வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே நீ வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு எகென்ஸ்டா போயிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸே பண்ணாம அகங்காரத்துல வாழ்ந்துட்டு இருந்தான்னா அவனை ஏத்துக்கலாங்க. நீ வருஷம் பூரா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணிட்டு அகங்காரத்துல இருப்பேன்னா என்ன கேவலமா இருக்கு. சோ அதாவதுங்க, ஆன்மீகத்திற்கு நான் ஆன்மீகத்துக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஈகோல இருந்து தொலைங்க. நான் ஆன்மீகத்துக்கு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஈகோல ஏன் இருக்க? அது எவ்வளவு ஒரு லூசுத்தனமா இருக்கு, கேவலமா இருக்கு. நீ உன்னை நீ சீட் பண்றியா, உலகத்தை சீட் பண்றியான்னு தெரியல. இருக்கிற நீ தான் உன்னதான் நீ சீட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை தான் இந்த இடத்துல இவ்வளவு அழகா வெளிப்படுத்தி இருக்கா. ஸோ ட்ரூத்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாம உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிட்டு நான் வந்து ஆன்மீகவாதின்னு பேரை வச்சுக்கிட்டு ஆன்மீகத்துக்கு எதிராக செயல்படுறது, இந்த முட்டாள்தனத்தை விடுங்க. நான் மலையில போய் பிராக்டிஸ் பண்றேன், நான் மலைகள்ல வீடு கட்டி வாழ்றேன், எதுக்கு? மனசு ஃபுல்லா அழுக்க வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு என்னத்த வாழ போறேன்? பின்னாடியே அதுதானே வந்து தொலையுது. அதுக்கு என்னடா பண்ண போறீங்க நீங்க? ஒரு பிராக்டிஸும் பண்ணாமலாது இருந்து தொலைய அப்படிங்கிறா. ஸோ ஆன்மீகவாதிங்கிற பேரை வச்சுக்கிட்டே நீங்க வந்து இந்த ஆன்மீகத்தை ஏமாத்துற வேலையை நிப்பாட்டு. நீ ஒரு பிராக்டிஸும் பிடிக்க வேணாம். எப்ப நான் உண்மையான ஆன்மீகவாதியா மாறணும்னு நினைக்கிறியோ அதுக்கப்புறம் இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கோ. உனக்கு தான் இன்டென்ஷனே பியூரா இல்ல, ஆன்மீகவாதி ஆகணும்னே நினைக்கல, பின்ன எதுக்கு நக்கவா பிராக்டிஸ் பண்ற? ஸோ திஸ் இஸ் தி திங் அவ வந்து மெயினா கேட்க வர்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உன்னுடைய இன்டென்ஷன் பியூரிஃபை பண்ணு. இதுக்கு மேலேயே நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கூட மறுபடியும் மறுபடியும் வந்து நான் வந்து அந்த பயிற்சி பண்றேன், இந்த பயிற்சி பண்றேன், எந்த பயிற்சியும் பண்ண வேணாம். முதல்ல ஈகோ எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கியா? ஆசைகளை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கியா? இதை நீ வந்து பண்ணு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. ஃபைனலா கங்காஜல் गंगा ஆதய जल न गंगा जल हृदयकरा ஹிருதயகரா. ஹிருதயத்தை கங்காஜலம் மாதிரி மாத்த சொல்றான் தாட்டியகடா ஞானேஸ்வரா. கங்காஜலம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்ணாடி மாதிரி இருக்கும். சரியா? உன்னுடைய ஹிருதயம் அப்படி மாறணும். ஒரு ஒரு மூட்டை குப்பையை சேர்த்து வச்சுக்கிட்டு சாக்கடையை வந்து ஊத்தி வச்சுக்கிட்டு நான் சுத்தப்படுத்துறேன் சுத்தப்படுத்துறேன் சுத்தப்படுத்துறேன்னு நீ என்னத்தை சுத்தப்படுத்துத? அழுக்க சேர்க்காம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது சுத்தமா தாங்க இருக்கும். நீ அழுக்க சேர்க்கறதுனாலதானே சுத்தமா இருக்கு. ஏன் நான் சொல்றேன், கங்கா ஜல ஹிருதயக்கரான்னா உன் ஹிருதயம் ஆல்ரெடி கங்கா ஜலமா தான் இருக்கு. நீ சுத்த செத்து ஆனந்தண்டா, சச்சித்தானந்த ஸ்வரூபண்டா. நீ கங்கா ஜலமா தான் இருக்க. நீ அதுல குப்பையை சேர்த்து வச்சிருக்கிறதுனால நீ இந்த மாதிரி கங்கா ஜலம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால குப்பையை சேர்க்காம இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் மெயினா எனக்கு தோணுது. மேக் யுவர் ஹார்ட் as pure as the water of the Ganges. கங்கா அப்படிங்கிறது கேஞ்சஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓ தியானேஸ்வரா ப்ளீஸ் ஓப்பன் தி டோர். உங்கள் இதயத்தை கங்கை நதியை போல் தூய்மையாக்குங்கள். ஓ ஸ்ரீகாந்த் ஓப்பன் தி டோர். கதவை திறந்து வெளியே வா என்று இந்த அவங்கம் நிறைவடைகிறது. ஸோ மெயினா அவன் என்ன சொல்றா? ஹிருதயத்தை தூய்மையாக்கு அப்படிங்கிற பாயிண்ட். ஹிருதயத்தை தூய்மையாக்குன்னா என்ன அர்த்தம்? ஹிருதயத்துல தூய்மை இல்லாம அங்க என்ன இருக்கு? ஹிருதயம்னா நீங்க மனசுன்னு புரிஞ்சுக்கணும். மனசுன்னா எண்ணங்கள்னு புரிஞ்சுக்கணும். அப்ப எண்ணங்களை தூய்மையாக்கு அப்படின்னு சொல்ல வரா. எண்ணங்களை தூய்மையாக்குறதுன்னா என்னையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த எண்ணங்கள் எதுக்காக வந்திருக்கு? அதாவது மாய விளையாட்டிற்காக நான் ஸ்ரீ, நீ சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக நம்ம வந்து ஒரு விளையாட்டிற்காக நீ வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இல்லையா? சரி, அது என்னது? அது வெறும் தோற்றம் தான். அது உண்மை இல்லாத வெறும் தோற்றம். ஆனா அது எப்ப நம்ம உண்மைன்னு நம்பினமோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நான் வேற நீ வேறன்னு பார்க்க ஆரம்பிச்சோம்.
அனைத்து தோற்றங்களாகவும் நான் மட்டுமே இருக்கின்றேன். இங்கே அகங்காரம் என்பது ஐடென்டிபிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த எல்லா ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸும் உண்மையிலே என்னுடைய ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ் தான். இங்க சுதாங்கிறதும் நான் தான், இங்க தீப்திங்கிறதும் நான் தான், இங்க மீனாங்கிறதும் நான் தான், இங்க எல்லாமே நான் தான். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட ஐடென்டிபிகேஷன் தான், ஜஸ்ட் ஃபார் பண்ணுக்காக கேமுக்காக இந்த மாயையில எனக்கு கொடுக்கப்பட்ட ஐடென்டிபிகேஷன் தான் இது. சரியா? ஆனா இது சத்தியம். இந்த சத்தியத்தை மறந்தது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த கங்கையில விழுந்த ஒரு பெரிய சாக்கடை. சரியா? ஸோ எப்ப இந்த உண்மையை நீங்க மறக்கிறீங்களோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, உண்மையிலேயே நீ வேற நான் வேறன்னு பாக்குறேன். நீ வேற நான் வேறன்னு பார்க்கும்போது உன்னை விட நான் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற அந்த ஈகோ பெரியசா வருது. விளைவு இச்சா துவேஷத்துக்குள்ள மாட்டிடும். அப்ப முதல்ல அகங்காரம் அப்படிங்கிறது தான் பெரிய கரப்ஷன். இந்த தூய்மையான கங்கை நதியில முதல்ல விழுகின்ற ஒரு பெரிய சாக்கடை என்னன்னா அகங்காரம். அந்த ஐடென்டிபிகேஷன் மார்க்க பொய்யாக விளையாட்டுக்காக மாயைக்காக இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிபிகேஷனை உண்மையான நம்புறது. சரியா? நான் நீ அப்படிங்கிறது நிஜமாவே பேதமா பாக்குறது. இது முதல் பெரிய சாக்கடை உள்ள விழுகுது. அந்த சாக்கடை ஒண்ணு விழுந்தா போதுங்க, அது உலகத்துல உள்ள எல்லா சாக்கடையும் உண்டு பண்ணிடும். ஸோ அது விருப்பு வெறுப்புங்கிற ஒரு 2 குட்டியை போடும். அந்த குட்டி பார்த்துக்கும் ஒட்டுமொத்த கங்கை நதியை நாசமாக்கிறதுக்கு. சரியா? இப்படி இந்த அகங்காரத்தாலும் வெறுப்புக்களாலும் நாசமாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனதை சுத்தப்படுத்து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அந்த அந்த அகங்காரத்தையும் வெறுப்பையும் அழிச்சிடுன்னு அர்த்தம். இதை தூக்கி எரிஞ்சிடுன்னு அர்த்தம். அப்ப எண்ணங்களில் ஒட்டியுள்ள அகங்காரம் வெறுப்பு. இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒண்ணுமே செய்யாத ஒண்ணு. ஆனா அந்த எண்ணங்கள்ல நீ தவறா புரிஞ்சுக்கிறீல்ல, அதாவது ஐடென்டிபிகேஷனுக்காக வந்திருக்கிறது மாயான்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. இந்த மாயை உண்மைன்னு நம்பினே இல்லை. அந்த உண்மைன்னு நம்பினதும் அதுல இருந்து உற்பத்தியான இந்த வெறுப்பும் இவைகள் தான் இந்த டேஞ்சரஸ் திங்ஸ். சரியா? அது நம்ம மனசை டோட்டலா கரெக்ட் பண்ணி நம்மளை பாலாக்கி வச்சிருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெறுப்பும் அகங்காரம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்னென்ன சாக்கடையெல்லாம் சேர்ந்திருக்குன்னு பார்க்கணும்னா, நீங்க தெய்வீக லட்சணங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்துல அசூரி லட்சணங்கள் ஒரு 6 கொடுத்திருப்பாரு. அவர்கள்னா அஜ்ஞான லட்சணங்கள்னு 13வது அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. அதுல எக்கச்சக்கமான அஜ்ஞான லட்சணங்கள் கொடுத்திருப்பாரு. ஸோ அதை எல்லாமே நீங்க நீக்கணும்னு அர்த்தம். உங்க மனசுல இருந்து இந்த எல்லா பேட் கேரக்டர்ஸையும் நீங்க நீக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். ஸோ மனசை சுத்திகரிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு டவுட் வந்ததுன்னா நீங்க தெய்வீக லட்சணம் தெய்வீக அசூரி சம்பத்தை படிங்க. 13வது அத்தியாயத்துல ஞான அஞ்ஞான லட்சணங்களை படிங்க. 3வது அத்தியாயத்துல ஸ்திதப்பிரஞனுடைய லட்சணங்களை படிங்க. ஸோ இது எல்லாமே நீங்க படிச்சீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு கரெக்டடா இருக்கு, அதை எப்படி பியூரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நமக்கு தெரிஞ்சு போயிடும். சரியா? ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த குணங்களின் படி நீ வாழ வேண்டும், அல்லது சுத்த சாத்விக்காக நீங்க மாறணும். பியூர் சாத்விக் மைண்டுக்கு நீங்க வாங்கன்னு அரை கூவி நமக்காக அரை கூவல் விடுகின்றான் கண்ணன். ஸோ அதை புரிஞ்சுப்போம். தமோ ரஜங்கங்களை டெஸ்ட்ராய் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் பியூரிஃபை ஆகிடும். ஒன்ஸ் மைண்ட் பியூரிஃபை ஆயிடுச்சுன்னா நீங்க யாருங்கிறது ஸ்பஷ்டமா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும். சரியா? ஏன்னா தெரியறத மறைச்சிட்டு இருக்கிறது இந்த குப்பை தானே. ஸோ அந்த குப்பையை நீக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா அனைத்தும் நான் என்ற அந்த உன்னத நிலையை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கின்ற அன்பு உலகளாவிய அன்பாக மாறும். அதால் உங்கள் இருதய கதவானது ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். ஹிருதய கதவு திறக்காமல் நான் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் ஹிருதயத்திலே இருக்கின்ற அழுக்குகள் தான் என்பதை புரிந்து கொண்டு ஹிருதயத்தை சுத்தம் செய்து உன் ஹிருதய கதவினை திறந்த வெளியே வா ஸ்ரீகாந்த் என்று அன்புடன் அழைத்து விட்டால் கண்டிப்பாக வந்து விடுவேன் முக்தாபா என்று சூளுரையோடு நான் இந்த அமங்கத்தை நிறைவு செய்கின்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்றேன் அண்ணா விட்டா சொல்ல கேளு அண்ணா. ரெக்கார்ட் ஆஃப் చేసి என்னோட கொஸ்டின் வினடா இல்ல. நான் கொஸ்டின் கேக்குறேன். இந்த கொஸ்டின் கரெக்டா இருந்தா நீங்க பாத்துக்கோங்க. கேளு. அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணவா ஆஃப் பண்ணவான்னு முடிவு பண்றேன். கேளு. இல்லண்ணா, இப்ப அழுக்கு சேராம இருந்தா நல்ல பிராக்டிஸ் கரெக்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சரியா? ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா 10 ஸ்டெப் பின்னாடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆன்மீக பயிற்சிக்குள்ள பயிற்சி பண்ணிக்கிட்டே மட்டும் இருந்தா மட்டும் பத்துமா போதுமா? இன்னைக்கு நானும் விஷ்ணு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம்னா இதான் டிஸ்கஸ் பண்ணோம். தீப்தியும் 2 பாப்பாங்களையும் வச்சு இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒரே இடத்துல அது 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 இப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு.
ஆனா ஒண்ணே ஒண்ணு களத்துல இறங்காம பிராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டே இருப்போமோ அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலும் சேர்ந்து வந்துருதோ அப்படின்னு நினைக்கிறேன். களத்திலேயே இறங்காம ஒன்லி இது உங்களுக்கு உங்ககிட்டயே இருந்துட்டா நான் ஞானி ஆயிடுவேன்ல. அப்ப நீங்க நீங்க என்ன சொன்னீங்க, அழுக்கு படியாம இருக்கணும், நீங்க ஆன்மீகவாதி துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்பனா துரோகம் பண்ணக்கூடாதுன்னா களத்துல இறங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க நேத்து நீங்க என்கிட்ட சொன்னீங்க, நீ ஏன் டெஸ்ட் பண்ணணும்டா, நீதான் குடிக்க மாட்டா தெரியும், அது எதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நீங்க ஒண்ணு கேட்டீங்க. அது நியாயமா தான் பட்டது. அது எனக்கான ஒரு பதில். ஏன்னா நான் இன்னும் 100% ஞானி ஆகல. ஞானி ஆனவனுக்கும் அது பொருந்தப்படாது. இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80 அந்த சம்திங் வந்தவனுக்கு ஒரு செக்கிங் பாயிண்ட் அப்படின்றது ஒண்ணு வேணும் இல்லையா? வீக்கானவங்களுக்கு தேவையில்லை, ஸ்ட்ராங்கானவங்களுக்கு தேவை கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம 80 90 இருக்கவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா அப்படின்றது எனக்கும் விஷ்ணுக்கான இன்னைக்கு பெரிய ஆர்குமெண்டா போச்சு. ஒரு மணி நேரம் எனக்கு அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லைன்னா கேட்கற கொஸ்டின் தப்பா எனக்கு தெரியுது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், கேள்வி இருக்கட்டும். கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஆன்மீக பயிற்சிகளை செய்கின்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, பயிற்சிகளை மட்டும் பண்ணிக்கிட்டே வா, நீ ஏன் ரிவர்ஸ் ப்ராசஸையும் சேர்ந்து பண்ற, இவ்வளவு மெதுவாக கூட பண்ணிக்கோ, ஆனா ரிவர்ஸ்ல போகாம மட்டும் இரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்றீங்க. உதாரணமா அவ சொல்றதுக்கு எக்ஸாம்பிள் புலனடக்கத்தை பத்தி நம்ம எடுத்துப்போம், சரியா? அப்போ புலன்களை செல்லம் கொடுக்காதே, புலன்களுக்கு வேடிக்கை காட்டக்கூட செல்லம் கொடுக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அதனால நீ பாட்டுக்கு அதுக்கு அந்த பக்கம் செல்லம் கொடுத்துக்கிட்டே இந்த பக்கம் நான் அந்த ப்ராக்டிஸ் பண்றேன் இந்த ப்ராக்டிஸ் பண்றேன்னு கிளிக்க போற. சோ அதுக்கு தெளிவா நீ ஆசை இல்லாம இரு. நீ பிராக்டிஸ் பண்றதே ஆசை எடுக்கிறதுக்காக தானே. அப்ப இந்த பக்கம் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த பக்கம் நான் அதை சாப்பிடுவேன் இதை சாப்பிடுவேன் பண்ணிட்டு இருந்தா என்னடா அர்த்தம் என்று அந்த கேள்வியை கேட்டு அவர் என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னா, புரியுதுன்னா நீங்க சொல்றது நல்லாவே புரியுது. இப்ப நம்ம தேவையில்லாம இந்த இன்டெலிஜென்ஸுக்கே போக வேணாம் அப்படிங்கறது நீங்க சொல்றது புரியுது. ஆனா ஞானிக்கு அப்கோர்ஸ் தேவையே இல்லை. ஞானி முழுசா ஞானி ஆயிட்டான். அவன் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடலைன்னாலும் அவன் ஒன்றும் ஆக போறதில்லை. அதனால ஞானி ஆனதுக்கு அப்புறம் அவன் எப்படி வேணா இருக்கலாம், அதுவும் புரிஞ்சிருச்சு. ஆனா சாதகனா இருக்கிறவன் டோட்டலாவே எலிமினேட் பண்ணி தான் ஆகணுமா? ஏன் ஒரு 70-80% ப்ராக்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லை எப்படி இருக்கேன், தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, இல்லை நான் எவ்வளவு வீக்னஸா இருக்கேன் அப்படின்னு நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, பரீட்சை வைக்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கோம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால அந்த ஒரு நிமிஷம் இருங்க. சாரிமா, பார்க்கலாம் பிள்ளைங்க. ஸோ இதுதான் அவருடைய கேள்வி. ஸோ நான் டெஸ்ட் பண்றதுல என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன். நான் டெஸ்டிங் ஃபேக்டர் நான் நிறையவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதாவது வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பயிற்சி இல்லாம உங்களால பண்ணவே முடியாது, பயிற்சி பண்ணுங்க. ஆனா பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சதாசிவ பிரம்மேந்தர் சொல்லியிருக்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை 100% அவாய்ட் பண்ணிட்டு அதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு பரிசோதனை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பரிசோதனையே பண்ண வேணாம்னு சொல்லல. இந்த வே ஆஃப் பரிசோதனை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். உனக்கு பிடிக்காத விஷயம்னா அதை கண்டிப்பா நீ உள்ள போய் பாரு. உன் லட்சணம் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிடும். சரியா? ஆஹா, இன்னும் தேரல போல, இப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா பிராக்டிஸ் பண்ண. சரியா? பிடிச்ச விஷயத்த அவாய்ட் பண்ணும் போது எந்த அளவுக்கு உன் மனசு சலனம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறத பாரு. அப்ப இன்னும் உனக்கு தெரிஞ்சு போயிடும் நீ எந்த அளவுக்கு நீ பிராக்டிஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ஃபோர் அவ கேட்கிற அந்த கேள்விக்கு கூட நான் இன்டெலிஜென்ஸ் வேணாம் அப்படின்னு நான் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங்க்கு வேணுமா அப்படின்னா டெஸ்ட் பண்ணிக்கோ, தப்பே இல்லை. ஆனா இன்டெலிஜென்ஸ் ரிவர்ஸ்ல பண்ணு. பிடிச்ச விஷயத்த பண்ணாம இருந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாரு. பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாரு. இந்த டெஸ்ட் தான் 100% உன்னை பியூரிஃபைடா கொண்டு போகுமே தவிர நீ பண்ற டெஸ்ட் உன்னையே நீ ஏமாத்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் 80% நான் தெரியல, நான் ஆல்மோஸ்ட் 100 ஜெயிச்சிட்டேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு உள்ள போறது அப்படிங்கிறதே
ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் பியூரா இருந்தது அப்படின்னா, நீ தெளிவான பிராக்டிஸ்ல போறவனா இருந்தா, நான் சொன்னா கூட நீ செய்ய மாட்ட. ஹலோ, எங்களுக்கு தெரியுங்க, ஹார்ட் 100% பியூரிஃபை ஆயிடுச்சுங்க, நான் இன்டெலிஜென்டா அடிக்ட் ஆக மாட்டேன்னு எனக்கே தெரியும், ஆனா எனக்கு தேவையில்லைன்னு நீ சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவமா இருந்திருப்ப. நான் சொன்ன மாதிரி நீ பிராக்டிஸ் பண்றதா இருந்திருந்தா, சரியா? ஸோ தேர்ஃபோர் இங்க கூட நம்ம மனசு எப்படி ஏமாத்த பாக்குது அப்படின்னு சொன்னா, இந்த டெஸ்டிங் அப்படிங்கிற பேர்ல நான் வந்து இன்டெலிஜ் பண்ணி டெஸ்ட் பண்ண கூட கூடாதா? ரிவர்ஸ்ல போயிருவேங்க அப்படின்னா, கொஞ்சமாவது டெஸ்ட் பண்றதுக்காகவாவது நாங்க பண்ணிக்கிறோம், அது வந்து ரிவர்ஸ் நீங்க சொல்லக்கூடாது இல்ல, ஏன்னா கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்னுடைய இன்டென்ஷன் வந்து, உங்களுடைய இன்டென்ஷன் 100% பியூரா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்படிதான் இருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இதுக்கு மேல நீங்க வந்து 100% பியூர் இன்டென்ஷனோட நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா, அது உங்களுக்கு தான், நீங்களே வந்து யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? ஆனா எனக்கு ஏன் இதுல வந்து தெரியல, உடன்பாடே இல்லை அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா என்ன வீக்கான பர்சனுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நான் 1 மணி நேரம் விஷ்ணுவோட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணான். ஆனா எனக்கு வந்து அது ஏன் உடன்பாடு ஆக மாட்டேங்குது எனக்கு புரியல. சரி, இது ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.